வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த். மிகவும் பரபரப்பான நாள் இன்றைக்கி. பயப்படுவதற்கான பல காரணிகள் இன்றைக்கி இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஐசிடியினுடைய ரிப்ளை நமக்கு ஒரு செட்பேக்காக ஆயிடுச்சுன்னு பல பேர் நினச்சிட்ருக்கீங்க. அதை பற்றின ஒரு விளக்க உரை தான் இந்த வீடியோ. ஸோ ஏஐசிடியோட அஃபிடேவிட் உங்கள் கையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது எல்லாருக்கிட்டையும் சர்க்குலர் ஆச்சு. இன் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்குமே ஃபார்வர்ட் பண்ணாங்க. அந்த அஃபிடேவிட்டை நான் படித்ததுனால தான் கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு. டைரெக்டாக நம்ம அஃபிடேவிட்குள்ளே போவோம். இந்த வழக்கில் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா திரு பாலகுருசாமி அவர்களுடைய வழக்கில் தான். ரெட் பெட்டிஷன் 12612 ஆஃப் 2020 தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுடைய ஏஐசிடியினுடைய வழக்கறிஞர் திரு சுந்தரேசன், சுந்தரேசன் அந்த ரீஜனல் ஆஃபீஸர், அவர் தான் அந்த அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய அட்வொகேட் வேறு. சுந்தரேசன் அவர்கள் ரீஜனல் ஆஃபீஸர், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடேவிட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அல்லது எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். I have gone through the affidavit filed by the petitioner here in support of the above writ petition. அதாவது திரு பாலகுருசாமி அவர்கள் தாக்கல் செய்த அஃபிடேவிட்டை அவர் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. I submit that the writ petition has been filed challenging the government order in GOMS 125 dated 26/8/2020 by the first respondent. The said government order has been issued by the first respondent declaring that the students in the graduation and post-graduation courses except the final year students are exempted from appearing from the exams, permitting them to pursue the studies in the next year. The said government order is against the guidelines of the second respondent herein. அதனால் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். செகண்ட் மெம்பர் செக்ரட்டரி, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி யூஜிசி. ஃபோர்த் ரெஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், நியூ டெல்லி. இதில் ரெண்டாவது ரெஸ்பாண்டன்ட் இவர் சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா இவங்க மெம்பர் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. ஐ சப்மிட் தட். நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ சப்மிட் தட் தெர் இஸ் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட், அதாவது ஏஐசிடி இஸ் அ பாடி கிரியேட்டட் அண்டர் ஸ்டாட்யூட் வித் வியூ டு ப்ராப்பர் பிளானிங் அண்ட் கோஆர்டினேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் த டெக்னிக்கல் எஜுகேஷன் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே மறுக்கலை. The promotion and qualitative improvements of such education in relation to the planned qualitative growth and the regulation of proper maintenance of norms and standards in the technical education for matters connected herewith. அடுத்த அஞ்சாவது பாயிண்ட், it is submitted that the section 10 of AICT Act prescribes the function of the council, mandates that it shall be the duty of the council to take necessary steps as it may think for ensuring coordinated and integrated development of technical education and maintenance of standards. Further says AICTE Act 1987 Section 10, the second respondent can lay down norms and standards of courses, curriculum, physical and instructional facilities, staff pattern, staff qualification, quality instructions, assessment, examinations. The government order declaring all the students as passed without an assessment by way of examination is against AICTE Act. இப்போ வாங்க அந்த ஆறாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஃபர்தர் த ஸ்டேட்மெண்ட் இன் பேராகிராஃப் 3 ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர்டர் தட் த எக்ஸம்ஷன் ஃபார் அப்பியரிங் ஃபார் த செமஸ்டர் அண்ட் த அவார்ட் ஆஃப் மார்க்ஸ் இஸ் பீயிங் பாஸ்ட் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஆஃப் தி ஏஐசிடி இஸ் டோட்டலி ராங்லி இன்டர்பிரட்டட். திருப்பி படிக்கிறேன். பேராகிராஃப் 3 ஆஃப் தி ஜிஓ தட் எக்ஸம்ஷன் ஃபார் appearing for the semester and award of marks is being passed as per the guidelines of the AICTE is totally wrongly interpreted. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. This was based on UGC circular for promoting students of the first and second year and third year for technical degree to the next year for continuing the online classes of next year during pandemic and where formal routine examination were difficult to conduct and different ways of evaluation were listed. தயவு செய்து இந்த ஆறாவது பாயிண்ட்டை திருப்பி ஒரு தடவை படிச்சுக்கோங்க. However, for the final year, conducting examination is compulsory. Further, degree will be awarded only to those students who have cleared all the examinations in the previous semesters or years. Copy of the UGC guidelines is annexed in Annexure R1. அதாவது R1ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க மார்க் பண்ணியிருக்க UGC கைட்லைன்ஸு. ஸோ அந்த R1 இந்த பக்கத்தில் நான் வச்சுக்கிறேன்.
இந்த கைட்லைன்ஸ் R1 மார்க் பண்ணியிருக்கிறது அந்த கைட்லைன்ஸோட அஃபிடேவிட்டோட கீழே இருக்குது. Based on the recommendation of the expert committee, the following guidelines have been framed for the examination and the academic calendar in the universities. The guidelines are advisory in nature and each university may chart out its own plan of action taking into consideration the issue pertaining to COVID-19 pandemic. First point, maintaining the sanctity of the academic expectations and integrity of examinations process, the universities may adopt alternative and simplified modes and methods of examination to complete the process in shorter period of time in compliance with CBCS requirement as prescribed by the UGC from time to time. These may include MCQ or OMR based examination, open book examination, open choices, assignment, presentation based assessments. First point புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகாடமிக் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷனை காப்பதற்காக எம்சிக்யூ பேஸ்டு ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலான்ட்டு யூஜிசி சொல்லுது. அதன்படி தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த கைட்லைன்ஸை வச்சு தான் பசங்களை பாஸ் பண்ணி விட்ருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம போன வீடியோக்களில் பார்த்த மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிஸ் மே அடாப்ட் எஃபிஷியன்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பை ரெடியூசிங் த டைம் ஃப்ரம் 3 hours to 2 hours. இதுவும் நடந்துச்சு, நேர குறைப்பு நடந்திருக்கு. ஸோ இதையும் பல யூனிவர்சிட்டிஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட்டு, திருப்பி நான் கற்றுக்கிட்டு இருந்தது அதுதான், அதை தான் இவங்க எவிடன்ஸாகவே மார்க் பண்ணியிருக்காங்க. த யூனிவர்சிட்டிஸ் மே கண்டக்ட் டெர்மினல் இன்டர்மீடியட் செமஸ்டர் இயர் எக்ஸாமினேஷன் இன் ஆஃப்லைன் ஆன்லைன் மோட் ஆஸ் பர் தேர் ஆர்டினன்சஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் scheme of examinations, observing the guidelines of social distancing and keeping in view the support system available with them and ensuring the opportunity to all students. Terminal or year 6 examination for PG UG courses programs may be conducted by the universities as suggested in the academic calendar, keeping in the mind of protocols of social distancing. For the fifth point கவனிச்சுக்கோங்க. For the intermediate semester or students, universities may conduct examination after making comprehensive assessment of their level of preparedness, residential status of the students, status of COVID-19 pandemic spread in different region and state and other factors. In case of situation does not appear to the normal in the view of COVID-19, in order to maintain social distancing, safety, health of the students, grading of the students could be composite of 50% of marks of the pattern of internal evaluation adopted by the universities, and the remaining 50% of mark can be awarded on the basis of performance in the previous semester only if available. The internal evaluation can be continuous evaluation, prelims, mid-semester internal assessment, or whatever names is given for the student progression. In the situation where the previous semester or previous year marks are not available, particularly the first year of annual pattern of examination, 100% evaluation may be done on the basis of internal evaluation. If the student wishes to improve the grades, or he may appear in the special examination for the subjects during the next semester. This provision for intermediate semester examination is only for the current academic session in view of COVID-19 pandemic, while maintaining safety and health of the stakeholders and sanctity of the quality of examinations. நல்லா ஒரு தடவை இந்த 5வது பாயிண்ட்டையும் 3வது பாயிண்ட்டையும் AICTE படிச்சிருக்கணும்னு என்னுடைய கருத்து. அஃபிடேவிட்டில் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, statements in the paragraph 3 of the government order that exemption for the appearing for the semester and awarding of marks is being passed as per the guidelines of AICTE is totally wrongly interpreted. இப்போ ரெண்டத்தையும் நான் படித்து காமிச்சிட்டேன். 3வது பாயிண்டில் யூனிவர்சிட்டிஸ் மே கண்டக்ட் டெர்மினல் இன்டர்மீடியட் செமஸ்டர் இயர் எக்ஸாமினேஷன் இன் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் மோடு. இதில் எங்கேயுமே கரண்ட் ஸ்டூடெண்ட்டு அரியர் ஸ்டூடெண்ட்டுன்னு டிஸ்பேரிட்டியே இல்லை. எங்கே டிஸ்பேரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா 5வது பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 5வது பாயிண்ட்டு ஸ்பெசிஃபிக்கலி செட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் த கரண்ட் பேட்ச். அதாவது ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவன், செகண்ட் இயரில் இருக்கிறவன், தேர்ட் இயரில் இருக்கிறவன். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் நல்லாவே தெரியும். திரும்பி சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம் நடத்து தான் ஆகணும், பரீட்சை எழுதி தான் ஆகணும். அது நான் என்றைக்குமே ரெஃப்யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த 3வது பாயிண்ட்டையும் 5வது பாயிண்ட்டையும் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒன்றா பார்க்குறாங்க. அவங்க அஃபிடேவிட்டில் அதை தான் சொல்கிறாங்க. Statement in paragraph 3 of the GO that exempting for appearing for the semester and award of marks is being passed as per the guidelines of AICTE is totally wrongly interpreted. Guidelines AICTE கொடுக்கல,
இந்த கைட்லைன்ஸ் வந்து யூஜிசியோட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜீவ்குமாரும் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஜிசி சொன்ன கைட்லைன்ஸை எல்லா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியும் டிப்ளமா நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படியே எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய இந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டியை சொல்லவே இல்லையே, எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லையே. சொன்னால் தானே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தானே கவர்மெண்ட் ஒரு ஜியோவை பாஸ் பண்ணுது. ஒரு அரியர் ஸ்டூடெண்ட்டோட தரப்புலேருந்து ஒரு அட்வொகேட்டாக நான் என்னென்ன ஃபைட் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் நாட் கிரியேட்டிங் எனி கைண்ட் ஆஃப் வெரி டெப்த் ஹோப்பு அல்லது ஒரு ஃபேக் ஹோப்பெல்லாம் இல்லை. இந்த ஏஐசிடி இன்னைக்கு இந்த ரிப்ளையை கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிடேவிட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து 6th பாயிண்டில் திடீர்னு அஃபிடேவிட்டில் வந்து அவர் சுந்தரேசன் சார் வந்து அவரோட தரப்பில் என்ன சொல்கிறாரு, அது ஏஐசிடி தரப்பில் என்ன சொல்கிறாரு, இல்லை 3rd பாயிண்ட்டு 5th பாயிண்ட் எல்லாம் ஒன்று தான், நாங்கள் வந்து கரண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டை தான் பாஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த எவாலுவேஷன் பேட்டர்ன் வச்சோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கிடையாதுன்னு அவர் சொல்லவே முடியாது. ஏனால் பணம் கட்டிட்டு இருக்கிறவன் பாஸ், அதாவது பணம் கட்டிட்டு எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறவன் பாஸ் அப்படின்ட்டு யூஜிசி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இன்றைக்கி யூஜிசியும் இன்னும் ரிப்ளை தரலையே. ஒருவேளை யூஜிசி தன்னோட ஸ்டாண்டை மாற்றி எல்லாரும் பாஸ் பண்ணது தப்புனா நம்ம ரொம்ப ஆழமாக பயப்படுறதுக்கான காரணிகளுக்கு இருக்குது. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் நெகட்டிவாக ரிப்ளை தருன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அதனுடைய தலைவர் ஆல்ரெடி நம்ம நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. அதுலேருந்து அவங்க மாறுபடும் போது ராஜீவ்குமார் அல்லது அவருடைய அந்த மெம்பர் செக்ரட்டரிக்காக தான் இவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அப்படியே அதை அடாப்ட் பண்ணுங்கன்னு யூஜிசி கிட்ட சொல்கிறாரு. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து பல மாணவர்களுக்கு பாஸ் போட்டு ரிசல்ட்ஸே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து இப்போ ஏஐசிடி ஒபே பண்ணல அப்படின்னா அது செல்லத்தக்கது இல்லைன்னு ஆகிடுமா? அதனால் ரெண்டுமே பெரிய டிஸ்பாரிட்டி இருக்குது. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிகிட்ட போக முடியாதுன்றதுனால அவங்க இஷ்டத்துக்கு வந்து இப்போ வந்து மாறுறாங்க. ஜிஓ போட்டு இவங்க எந்த ரிப்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சொல்லவே இல்லையே. இவங்களோட அப்ஜெக்ஷனை அதான் பல தடவை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு எந்த ரிப்ளையுமே வந்து ஏஐசிடி கிட்டேருந்து வரவே இல்லை. பாலகுருசாமி அண்ட் தென் அவர்களும் திரு ராம்குமார் அவர்களும் வழக்கு போட்ட பிறகு கோர்ட் உங்ககிட்ட ரிப்ளை கேட்டோன்னா உங்களோட அப்ஜெக்ஷனை கோர்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, யூஜிசி படி இவங்க வந்து ஃபாலோ பண்ணல, இது வேறு அது வேறு, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது, அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது அடாப்ட் ஆகாதுன்னு. உங்களுடைய எந்த அதிகாரத்துலேயும் கவர்மெண்ட்டு குறை சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற அதிகாரமாக இருக்கட்டும் அல்லது கோர்ஸை டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரமாக இருக்கட்டும், எதுலேயுமே சொல்லலை. கைட்லைன்ஸ் இன் த வியூ ஆஃப் கோவிட் பேண்டமிக், அந்த கோவிட் பேண்டமிக்கில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி யூஜிசியோட கைட்லைனை பேஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஜிஓ போட்டிருக்கு. இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன், வெயிட் பண்ணுங்கள். The respondent has not issued any exemption of the students from appearing for the examination and to pursue their studies for the next year without being assessed by conducting examination. அதாவது ஏஐசிடி எந்த ஒரு எக்ஸம்ஷனுமே நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. A degree cannot be awarded to a student who has failed in large number of courses. This is not acceptable to industry too. In the view of said government order, all the students, even the students who have paid their fees for arrear examination, are declared to be passed, which is totally against the guidelines and which cannot be made. Further, several students who have arrears have been now sought to be promoted to the next year without appearing for the examinations. The entire government order declaring the students of the graduation and PG studies in arts and also technical education except the final year students is without any basis and is not for the as per the guidelines of UGC which was endorsed by AICT. Copy of the AICT letter dated 5/6/2020 endorsing UGC guidelines is annexed here with annexure R2. அந்த R2ல இருக்கிறது தான் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறது. It is submitted that the third respondent issued guideline examination academic calendar in the view of COVID pandemic. Letter dated F1 of 2020 dated 29/4/20. Subsequently, the respondent wide letter dated AICT MS Office Special 2 dated 1st 2020 forwarding the guidelines of respondent to all Vice Chancellor Technical University deemed to be University Secretary State Technical Education affiliated technical institution country with request to follow the guidelines of the University Grants Commission. நான் சொன்னது தான் 8வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காரு, அவரே சொல்கிறாரு, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் had forwarded the guidelines of the respondent 3. respondent 3ன்றது யூஜிசி, இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க எந்த வித நாம்ஸையும் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணலையே. அப்படின்னா இவர் மென்ஷன் பண்ணியிருக்கணும், யூஜிசிக்கு கீழே ஏஐசிடி நீங்கள்லாம் வரீங்க, நீங்கள் வந்து எங்களுடைய இந்த மாதிரி அமெண்டட் கைட்லைன்ஸ் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அப்படியே பாஸ் போடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அதை நீங்கள் என்ஃபோர்ஸ் எங்கேயுமே பண்ணலை.
திருப்பி நான் பழைய வீடியோஸில் புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள், பழைய வீடியோஸில் நான் நம்புகிற ஒரே ஒரு பாயிண்ட்டு மே கண்டக்ட் த எக்ஸாமினேஷன் இன் த வியூ ஆஃப் கோவிட் பேண்டமிக். அந்த தேர்ட் பாயிண்ட்டு நமக்கு ஃபேவராக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்ன சொல்கிறாரு, தேர்ட் பாயிண்ட்டையும் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கரண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த 50-50 மார்க்கு, அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த இன்டர்னல் மார்க் எல்லாமே இருக்கும். ஆனால் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மே கண்டக்ட், அதாவது ஃபைனல் இயர் செமஸ்டர் விட்டுட்டு மற்ற பசங்க எல்லாருக்குமே ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பாயிண்ட்டையும் ஃபிஃப்த் பாயிண்ட்டையும் கிளப் பண்ணி ஒரே பாயிண்ட் எங்களுக்கு அதிகம் இருக்குன்னு சொல்கிறாரு AICTE. ஆனால் அடுத்து 8வது பாயிண்டில் என்ன சொல்கிறாரு, அப்படியே நாங்கள் லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் யூஜிசியில் இருக்கக்கூடிய AICTEக்கு கீழே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. ரெண்டுமே டிஸ்பாரிட்டியாக இருக்குல்ல. It is further submitted that the respondent 3 subsequently issued revised guidelines on examination and academic calendar for the universities. In this letter, specific guidelines were issued for backlog papers in respect of terminal semester, final semester students, stating that the students of terminal semester, final students have backlog should be compulsorily evaluated. அதை நாங்கள் ரெஃப்யூஸே பண்ணலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, 9வது பாயிண்டில் ஃபைனல் இயர் செமஸ்டர் பசங்க வந்து எழுதி ஆகணும், இதுதான் சுப்ரீம் கோர்ட்லேயும் சொன்னாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஃபைனல் செமஸ்டருக்குள்ளே போகவே இல்லை. அவங்க அது அரியராக இருக்கட்டும், மேபி கரண்ட்டாக இருக்கட்டும், அந்த பசங்க எழுதி தான் ஆகணும். 9th பாயிண்ட் அதை பற்றி சொல்லுது. 10th பாயிண்டில் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோடிட்டு காட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸில் 720/2020 பிரணீத் K vs and others vs UGC என்ட்ரியாலேயே அப்பெல் டு த கைட்லைன் ஆஃப் UGC. ஐயோ, அது வந்து பார்த்தீங்கன்னா 10வது பாயிண்டில் யூஜிசியை கம்ப்ளீட்டாக எதிர்த்து எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு பாம்பேவும் டெல்லி கவர்மெண்ட்டும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் சண்டை போட்டுச்சு. எல்லா அதிகாரமும் எங்களுக்கு தான் இருக்குது, யூஜிசிக்கு இதை பற்றி இந்த கோவிட் பேண்டமிக்கில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டுக்கு உட்பட்டு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னப்போ தான் பிரச்சனை. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஜிஓவில் நாங்கள் யூஜிசியினுடைய அதிகாரத்தை பின்பற்றுறோம், யூஜிசியினுடைய அதிகாரத்தை நாங்கள் மதிக்கிறோம். யூஜிசி சொன்ன மே கண்டக்ட் த எக்ஸாமினேஷன் கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆல் ஆர் பாஸ். ஏன்னா சிச்சுவேஷன் வந்து பேடாக இருக்குது, பேண்டமிக் சிச்சுவேஷன் முடியல, நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம், அதாவது போர்க்காலங்களில் சட்டம் மௌனமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் எங்களுக்கான அர்ஜென்ட் மேட்டர்ஸே கோர்ட்டுக்கிட்ட போக முடியல, ஏன்னா கோர்ட்டெல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான் தர முடியும். அதுக்குள்ளே நீங்கள் லாவை இன்டர்பிரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதை தான் சொல்கிறார். அந்த பிரணீத் வெர்சஸ் யூஜிசி அந்த கேஸை இவங்க கோடிட்டு 10வது பாயிண்டில் காட்டுறாங்க. அவ்வளோதான். As such, the respondent reiterates that the Tamil Nadu government GO 125 is not accordance with the guidelines of the UGC, which was subsequently forwarded by the second respondent to all the VC technical universities deemed to be universities with the request to follow the guidelines of UGC. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அஃபிடேவிட் ஓவர். அவர் கீழே கையெழுத்து போட்டார். வேறு இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கடைசி பாயிண்டில் என்ன சொன்னாங்க, நாங்கள் ரீட்ரேட் பண்ணுறோம், அந்த யூஜிசி கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதை நாங்கள் அபைட் பண்ணுறோம். ஆனால் இவங்க லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணுறப்ப அந்த யூஜிசி கைட்லைன்ஸை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நாங்கள் இங்கே குறையாக சொல்கிறோம். நீங்கள் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் சொல்லி இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அதையும் நீங்கள் எந்த வித சூழ்நிலையிலையும் தன்னிச்சையாக நீங்கள் எதிர்க்கலை, அப்படியே அட்மிட் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஜிஓ போட்டப்போ கூட உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரோ மெயிலோ அஃபீஷியலாக கவர்மெண்ட்டுக்கிட்ட அகெயின்ஸ்டாக போகல. அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து கோர்ட்டில் நீங்கள் வந்து அஃபிடேவிட் மாற்றி ஃபைல் பண்ணுறதுல என்ன லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்குது? அது மட்டும் இல்லாமல் யூஜிசி கவர்மெண்ட்டோட ரிப்ளை என்ன வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு வழக்கறிஞராக என்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய தைரியத்தை தான், அந்த கடமையை தான் நான் கொடுத்துட்ருக்கேனே ஒழிய இந்த கேஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதையும் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து இதுவாகும், உங்களுடைய ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான முயற்சியாக தான் இருக்குமே ஒழிய நான் என்னமோ உங்களை தூண்டி விட்ட மாதிரி சில குரல்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த கேஸில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், ஒரு வீடு சொத்து பிரச்சனை இருக்குது, உங்கள் சைடில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நிலைமை ஆயிருக்கு. பட் மற்றபடி இதுக்கு அலற வேண்டியதோ இது பண்ண வேண்டியதோ இல்லை. கேஸோட ஒரு ப்ராக்ரஸ் இது. ரெண்டாவது, நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி கேஸ் இன்றைக்கி லிஸ்ட் ஆகலை, ஆனால் பெட்டிஷன் வந்து, அதாவது அவங்களோட ரிப்ளை வந்து அவங்க செக்ஷனில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய தைரியத்தில் தான் அந்த வழக்கினுடைய முடிவு இருக்குது. பயப்படணும் இல்லை நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ். ஸோ அது என் சைடில் இருந்து இல்லை. திரும்பி நான் ஒரு அட்வொகேட்டாக அந்த ஸ்டாண்டில் தான் நான் நிற்க முடியும். இந்த வழக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கு, அரியர் மாணவர்களுக்கு ஆதரவாக வரும் அப்படின்ற ஸ்டாண்டில் தான் நான் நிற்க முடியுமே ஒழிய ஹைப்போத்தட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கெலாம் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த அஃபிடேவிட்டை நான் இன்டர்பிரேட் பண்ணி கைட்லைன்ஸோடு பார்த்து என் தரப்பு நியாயங்களை, அதாவது இதில் என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, என்னென்ன தவறுகள் வந்து AICTE தரப்பில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
ஸோ பி கான்ஃபிடென்ட், பி ஹோப்ஃபுல். வேறு எந்த வித நெகட்டிவிட்டிக்கும் நாம் இது பண்ணல. ஏகப்பட்ட கால்ஸ் வந்தது, என்னால் முடிஞ்சதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்றத வந்து ஃபர்தர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நிச்சயமாக நம்பிக்கையோடு காத்திருங்கள். மேலும் ஒரு நல்ல சட்டத்தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர். பிரவீனானந்த். நன்றி.